அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இலக்கணத்தில் வரக்கூடிய மதிப்பெண் குரூப் 4க்கு தேவையானதை பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணத்தில் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஸோ அது என்னென்ன வினா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினா 6 வகைப்படும். அடுத்து விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விடை என்பது 8 வகைப்படும். அப்போ என்னென்ன 8 விடைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாவுதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். இப்போ இதனுடைய எடுத்துக்காட்டு, அதாவது வினாவுக்கு உண்டான 6 வகையான டைப்புக்கான வினாவுக்கு உண்டான எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். ஸோ முதல்ல நாம் பார்க்கக்கூடிய இது வினா. ஸோ மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது என்ன வினா அப்படின்னா, ஆசிரியருக்கு இதை பற்றி தெரியும், இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்னு. அதை மாணவருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுனால இது அறிவினா, அறிந்தே கேட்பதனால இது அறிவினா. அடுத்து மாணவர் ஆசிரியரிடம் இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால இது அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது அப்படிங்கிறதுனால இது அறியா வினா. அடுத்து ஐய வினா. ஐய வினானா யார் செஞ்சதுன்னு தெரியல, ஒரு ஐயத்தோடு இருக்காங்க, குழப்பத்தோட. ஸோ இந்த இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் ஐய வினா. அடுத்து கொழல் வினா. கொழல் வினானா ஒருத்தர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக வாங்கி கொள்ள நாம் அவங்ககிட்ட கேட்குற அந்த வினாவுக்கு பேர் தான் கொழல் வினா. அதான் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் கொழல் வினா. ஏன்னா நூலகர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்றதுனால அது கொழல் வினா அப்படிங்கிறது நாம் சொல்லலாம். அடுத்து கொடை வினா. கொடை வினா அப்படின்னா கொடுக்கறது. ஸோ நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை அடுத்தவங்கிட்ட கொடுக்கறதுக்காக நாம் இது பண்ணுறது தான் கொடை வினா. என்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்கிறது. எத்தனை இருக்குதுன்னா 2 படிகள் இருக்குதுன்னா பாரதிதாசன் கவிதைகள். உன்னிடம் பாரதிதாசனின் கவிதை இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினாவுதல் வினா தான் இது கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஏவுதல் பொருட்டு வரும் வினா தான் ஏவல் வினா. ஸோ வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினாவுது ஏவல் வினா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வினாவுக்கு உண்டான அந்த எடுத்துக்காட்டு. அடுத்து விடைக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஸோ அடுத்து சுட்டு விடை பார்க்க போகிறோம். கடை தெருவு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என சுட்டி கூறுவதால் இது சுட்டு விடை எனப்படும். அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ சுட்டு விடை என்பது சுட்டி கூறுதல், இப்பக்கத்தில் உள்ளது. அடுத்தது மறைவிடை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைவிடை என்றால் மறுத்து கூறுதல் என்று பொருள்படும். ஸோ மறைவிடைனா மறுத்து கூறுதல். ஸோ அப்போ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் மறை விடை. அடுத்தது நேர்விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேர்விடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு நேராக உடன்பட்டு சொல்கிறது, நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உடன்பட்டு சொல்கிறதுனால இது நேர்விடை அப்படின்னு இதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை அப்படிங்கிறது இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது, ஏவுதல் தான் இங்கேயும். ஸோ அடுத்தது வினா எதிர் வினவுதல் விடை. ஸோ அப்போ வினா எதிர் வினவுதல் விடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற கேள்வி கேட்கும்போது வராமல் இருப்பேனா அப்படின்னு கூறுறது தான் வினா எதிர் வினாவுதல் விடை.
அடுத்தது உற்றதை உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பதனால இது உற்றது உரைப்பது விடை. அடுத்தது உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை அப்படிங்கிறது இனிமேல் எதிர்காலத்தில் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறது. நடந்துருது அந்த இது மாதிரி நடந்துட்டா என்ன ஆகிறது, நீ விளையாடவில்லையா பார்ப்போம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறது தான் உருவதை, இனிமேல் நடக்க போகிறதை சொல்கிறது. அதனால் உருவது கூறல் விடைக்கும் உற்றது உரைத்தல் விடையும் நாம் குழம்பிக்கக்கூடாது. அடுத்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. இனமொழி விடை அப்படின்னா அதுக்கு இனமாக இன்னொரு விடையை சொல்கிறது. நாம் ஒன்று விடையை கேட்டால் அவங்க ஒரு விடையை சொல்கிறது. உனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு நாம் கேட்டால் என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது. கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது தான் என்னென்னா இனமொழி விடை. அதற்கு நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பதில் சொல்கிற மாதிரி. ஸோ நன்றி, வணக்கம்.